ஹேர் மீன்ஸ் டுடே பார்க்க போகிறது ஜங்குக்கு ஒரு நியூ எஃப்எஃபோட நேம் இல்லூஷன் பார்ட் 1. ஃபஸ்ட்டு ஜேகேவை பற்றி இன்ட்ரோ பார்க்கலாம். ஜேகே கொரியாவில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய கிராமத்தை சேர்ந்த ஒரு பர்சன். அந்த கிராமத்தோட பண்ணையார் ஜேகே தான். ஜேகே ஒரு பிக் ஃபேமிலியை சேர்ந்த பர்சன். ஆனால் இப்போ ஜேகே அவங்க மம்மி கூட ஒரு பெரிய பங்களாவில் தனியாக தான் இருக்காங்க. ஏன்னா ஜேகேக்கு 3 அத்தை இருக்காங்க. 3 அத்தையுமே உள்ளூருக்குள்ளேயே மேரேஜ் பண்ணி கொடுத்து இப்போ தனித்தனியாக இருக்காங்க. அதனால தான் ஜேகேவோட ஃபேமிலி பிக் ஃபேமிலியாக இருந்து இப்போ ஜேகேவும் அவங்க மம்மியும் மட்டும் சிங்கிளாக அந்த பெரிய மேன்ஷனில் இருக்காங்க. அப்புறம் ஜேகேக்கு அந்த கிராமத்தில் அதிகமான சொத்துக்கள் இருக்குது. அதனால் ஜேகேக்கு பொண்ணு கொடுக்கறதுக்காக அந்த கிராமத்தை சேர்ந்த நிறைய சொந்தக்காரவங்க ஜேகேக்கு பொண்ணு கொடுக்க ஆசைப்பட்றாங்க. ஆனால் ஜேகேவோட மம்மியை பொறுத்தளவு தன்னோட நாத்தனாரான தன் ஹஸ்பண்டோட 3 தங்கச்சிங்களோட பொண்ணில் யாராவது ஒருத்தவங்கள தான் ஜேகேக்கு மேரேஜ் பண்ணணும்னு ரொம்ப ஆசைப்பட்டுட்ருக்காங்க. அப்புறம் ஜேகேவை பற்றி பார்க்கணும் அப்படின்னா ஜேகே அந்த வில்லேஜ்லேயே நல்லா படித்த ஒரு டபுள் டிகிரி வாங்கின ஒரு பையன். இப்போ ஜேகேக்கு 30 ஏஜ் ஆகுது. இருந்தாலும் தன்னோட கடைசி அத்தை பொண்ணான வைனை தான் மேரேஜ் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டுட்ருக்காங்க வைன். ஒரே ரீசன் தான், வைனுக்கு மம்மி டாடி கிடையாது. வைனுக்கு 10 ஏஜ் இருக்கும்போதே அவங்க இறந்து போயிருப்பாங்க. ஸோ ஜேகேவோட பாட்டிமா பொண்ணோட பொண்ணான வைனை நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு வைனோட வீட்டில் போய் வைனை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ யாரும் இல்லாத தன்னோட அத்தை பொண்ணை தான் நாம் மேரேஜ் பண்ணி நல்லா பார்த்துக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் ஜேகேக்கு. 2வது வைனை ரொம்ப பிடிக்கும். ஆனால் வைனுக்கு ஜேகேவை சுத்தமாக பிடிக்காது. அப்புறம் ஜேகேவோட மற்ற 2 அத்தை பொண்ணுங்களோட நேம் மாயா, ஹன்ஷு. அவங்கள அத்தை பொண்ணுங்கன்னு ஜேகேவுக்கு பிடிச்சாலும் வைன் அளவுக்கு பிடிக்காது. ஏன்னா பயங்கர செல்ஃபிஷான பொண்ணுங்க 2 பேரும். ஆனால் அவங்க 2 பேரும் ஒன் சைடாக ஜேகேவை லவ் பண்ணிகிட்ருக்காங்க. ஆனால் என்ன தான் ஜேகேவுக்கு வைனை பிடிச்சிருந்தாலும் வைனுக்கு சுத்தமாக ஜேகேவை பிடிக்காது. ஒரே ரீசன் தான், பயங்கர அடமெண்ட். எல்லாத்துக்கும் பயங்கரமாக கோபப்படுவாங்க ஜேகே. எல்லாத்துக்கும் மேலே ஜேகேவை பார்க்கும்போதே ஊரில் இருக்கவங்களுக்கு பயங்கர மரியாதையும் பயமும் உண்டு. ஏன்னா பணத்துலேயும் செல்வாக்குலேயும் பெரிய ஆள் ஜேகே அந்த ஊரில். ஜேகேவுக்கு சிட்டியில் 2-3 ஃபேக்ட்ரிஸ் கூட இருக்குது. ஆனால் அதிகமான டைமை சிட்டியில் ஸ்பெண்ட் பண்ண மாட்டாங்க ஜேகே. தன்னோட கிராமத்தில் தான் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. அப்பப்போ வைனை பார்த்து வம்புழுக்கிறது ஜேகேக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். வைன் இப்போ காலேஜ் முடிச்சுட்டு 22 ஏஜில் தன்னோட பாட்டிமா கூட அவங்களோட வீட்டில் ஹாப்பி லைஃப்பை லீட் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ ப்ரெசண்ட்டில் பார்க்கலாம். ஜங்குக் இப்போ தன்னோட வீட்டு லிவிங் ஏரியாவில் ஃப்ரண்ட் அண்ட் பேக் அப்படியே ஃப்யூரியஸாக நடந்துகிட்ருக்காங்க. ஜங்குக்கோட மம்மி பிங்கி ஜங்குக்கிட்ட ஏ குக்கி, ஈவினிங் அத்தை பொண்ணு பார்க்க வராங்கடா. நான் பொண்ணு பார்க்குறதுக்கு போகணும். பாவம் மம்மி டாடி இல்லாத பொண்ணு வைனு, எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவளை. அவளுக்கு ஒரு நல்லது நடக்க போகிறதுன்னு சொல்கிறேன், இப்படி கோபமாக முன்னையும் பின்னையும் குட்டி போட்ட நாய்க்குட்டி மாதிரி நடந்துக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்கிறாங்க ஜேகேவோட மம்மி. அவ்வளோதான், ஜேகே பிடிச்சி எத்தி விட்டுட்டாங்க அவங்க மம்மியை. பொத்துன்னு போய் சோஃபாவில் உட்காந்துட்டாங்க. என்ன தாண்டா உனக்கு பிரச்சனை? ஏன் தாண்டா அப்படி பாடாப்படுத்துகிற? ஐயோ புரிஞ்சுக்க, உனக்கு அவளை பிடிக்கலாம், அவளுக்கு உன்னை பிடிக்கணும்ல. அவளுக்கு உன்னை பிடிக்கலன்னு மூஞ்சில் அடித்த மாதிரி எஸ்டர்டே நைட்டே சொல்லிவிட்டாளே நான் பொண்ணு கேட்க போகும்போது. அப்புறம் என்னடா பண்ணுறதுனா அப்படின்னு சொல்கிறாங்க ஜேகே மம்மி. வாயை மூடு, உனக்கு நான் பிள்ளையா பிறந்து நினச்சி இப்போ தான் வருத்தப்படுறேன். என் டேடி இருந்திருந்தா அந்த ஒயினை தலையிலே தட்டி எனக்கு மேரேஜ் பண்ணி வச்சுருப்பாங்க. என் டேடி நல்லா மண்டைய போட்டார். என் பாட்டிமாவும் போய் அந்த ஒயின்கிட்ட உட்காந்துக்கிட்டா. உன்னையும் என் பாட்டிமாவையும் தூக்கி போட்டு மிதிச்சா அந்த ஒயின் தன்னால் என் வழிக்கு வருவா. எனக்கு ஒயினை பிடிச்சிருக்கு, அவள் என்னைய மேரேஜ் பண்ணியே ஆகணும். இல்லை அவ்வளோதான் பார்த்துக்கோங்க அப்படின்னு கத்துறாங்க ஜங்குக் தன்னோட மம்மியை பார்த்து. எங்கள் அதர் ஹேண்ட் மாயா, ஹன்ஷு 2 பேரும் இப்போ ஜேகேவோட வீட்டுக்குள்ளே வர்றாங்க. ஜேகேவோட மம்மி மாயா ஹன்ஷுவை பார்த்துட்டு, செல்லங்களா வாங்க வாங்க, கிளம்பிட்டீங்களா? அழகாக இருக்குது இந்த ஆஃப் சாரி 2 பேருக்கும். ஒரே கலரில் ட்ரெஸ் பண்ணியிருக்கீங்க. ஜங்குக்கு கிளம்பலாண்டா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஜங்குக் எதுவுமே பேச முடியாமல் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாயாவையும் ஹன்ஷுவையும் பார்த்து, உங்களை விட சின்ன பொண்ணு அந்த வைன் 22 தான் ஆகுது ஏஜ். உங்கள் 2 பேருக்கும் 24-25 ஆகுது. நீங்கள் எப்போ தான் மேரேஜ் பண்ணிவிட்டு ஒழிய போகிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. உடனே மாயா, என்ன மாமா, நாங்கள் உங்களையே நினச்சிக்கிட்டு இருக்கோம்.
என்னையும் மாயாவையும் நீங்கள் ஒரே ஆள் மேரேஜ் பண்ணிக்கிட்டாலும் சரி, இல்லை எங்கள் 2 பேரில் ஒருத்தி யாருக்கு பிடிக்குதோ அவங்களையாவது நீங்கள் மேரேஜ் பண்ணிக்கோங்க. நீங்கள் எப்போ எங்களை மேரேஜ் பண்ணிக்கிறதுக்கு ப்ரப்போஸ் பண்ணுவீங்கன்னு காத்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க ஹன்ஷு. ஆமாம், காத்துக்கிட்டே நீங்கள் காலம் ஃபுல்லாக கிடக்க வேண்டிதான். நீங்கள் கிளவி ஆகி நான் கிழவனானா கூட உங்களை கட்டிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் தன்னோட கார்க்கி எடுத்துட்டு கிடுகிடுன்னு வெளியில் போயிட்டாங்க. அத்தம்மா, என்னது இது? மாமா இப்படி சொல்லிட்டு போகிறாங்க. குழந்தையிலேருந்து அவரை கட்டிக்கணும்னு அவங்க ஆசையாக இருந்தா என்னது இது? இவருக்கு இன்னும் அந்த ஒயின் மேலே இருக்க கண்ணு போகலையா? எஸ்டர்டே தான் நல்லா கூட்டிகிட்டு போனாங்க உங்களை. பாட்டிமா முன்னாடியே அந்த ஒயின் நல்லா மாமாவை அசிங்கப்படுத்தி எனக்கு உன்னை பிடிக்கல, வேட்டி கட்டிக்கிட்டு இருக்க வேணா, நான் கட்டிக்க மாட்டேன்னு சொல்லி விரட்டி விட்டுட்டா. நல்ல ஆம்பளையாக இருந்தால் அந்த ஒரே அவமானத்தோட கம்முன்னு வந்திருக்கணும். இப்போ வரைக்கும் மூஞ்சி சிடுன்னு வச்சுக்கிட்டு எங்களை பிடிக்கலன்னு மட்டும் ஈஸியாக சொல்ல முடியுது அவருக்கு. நல்லா வேணும் அவருக்கு, அப்படி தான் அந்த ஒயின் பிடிக்கலன்னு சொல்லுவா வேற அப்படின்னு சொல்கிறாங்க மாயா. ஏய் அமைதி, ஜங்கு காதில் விழுந்துச்சு, வந்த ஜோரில் குத்துன்னு குத்திடுவான் அவங்க 2 பேர்த்தையும். கம்முன்னு இருங்க. எனக்கு என்னோட 3 நாத்தனார் பொண்ணுங்களில் யாரை ஜங்குக்கு மேரேஜ் பண்ணாலும் ஹாப்பி தான். ஒயின் வேணாம்ட்டா, அதனால் அவள் விடுத்தலை. நீங்கள் 2 பேரில் ஒருத்தி எப்படியாவது என் பையனோட மனசை மாற்றி மேரேஜ் பண்ணிக்கோங்கடி அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட சாரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டே வெளியில் போயிட்டாங்க ஆண்டி. இப்படியே டைம் பாஸ் ஆகுது. ஜங்குக் இப்போ ஒயினோட வீட்டு முன்னாடி தன்னோட காரை பார்க் பண்ணிவிட்டு அப்படியே காரை விட்டு இறங்கி நின்று தன்னோட லெக்ஸால் கார் டோரை அப்படியே அடித்து சாத்துறாங்க. ஜங்கு காருக்கு பின்னாடியே அவங்களோட 2 ஆன்டிஸோட காரும் வந்துடுச்சு. ஷோ, இவளுங்க வேற படுத்துறாளுங்க என்னையா. ஐயோ, இந்த ஒயினு என்னைய பிடிக்கலன்ட்டாளே. நல்லா எஸ்டர்டே என் மம்மியை கூட்டிகிட்டு போய் ஏகப்பட்ட ஃப்ரூட்ஸு, சாரீஸு, ஜுவல்ஸ்னு வாங்கிட்டு போய் அவளை கட்டிக்க சொல்லி கேட்டான். மூஞ்சில் அடித்த மாதிரி ஜெயிண்ட் மாதிரி இருக்கு, உன்னை கட்டிக்க மாட்டேன், வெளியில் போடான்னு சொல்லாத குறையாக சொல்லிவிட்டாளே. என் வெக்கங்கட்டு போய் நான் இப்போ வந்திருக்கேன். அவளை பொண்ணு பார்க்க எவனோ வரப்போகிறான், சொந்தம்னு சொல்லி நான் பக்கத்தில் உட்காந்துருக்கணும்னு என்னை கூட்டிகிட்டு வந்து தொலைஞ்சிட்டாங்க. எவனோ ஒருத்தவன் என் ஒயினை பொண்ணு பார்க்க வர்றதுக்கு நான் உட்காந்து வேடிக்கை பார்க்கணுன்னு என் தலைவிதி. ஐயோ அப்படின்னு புலம்பிக்கிட்டே ஜங்குக் அமைதியாக இப்போ வீட்டுக்குள்ளே வர்றாங்க. லிவிங் ஏரியாவுக்குள்ளே நிற்கும்போது திக்குன்னு இருக்குது ஜங்குக்கு. ரீசன், ஒயினை பொண்ணு பார்க்க வந்த மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க எல்லாரும் அழகாக லிவிங் ஏரியாவில் உட்காந்துட்ருக்காங்க. ஐயையோ, இதில் யார் மாப்பிள்ளைன்னு தெரிஞ்சு தொலையிலையே அப்படின்னு தனக்குத்தானே நினச்சிக்கிட்டு ஜங்குக்குள்ளே வர்றாங்க. ஜங்குக்கை பார்த்ததும் டக்குன்னு மாப்பிள்ளையோட மம்மி டேடி மாப்பிள்ளை 3 பேரும் எழுந்துட்டாங்க. அங்கே அவங்க கூட வந்திருந்த சொந்த பந்தங்களும் டக்குன்னு எழுந்து நமஸ்காரம் பண்ணுறாங்க. பனையாருக்கு வணக்கம், உங்கள் அத்தை பொண்ணை நாங்கள் தான் பொண்ணு பார்க்க வந்திருக்கோம், உட்காருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்குள்ளே பாட்டிமா கிச்சன்லேருந்து கிடுகிடுன்னு வெளியில் ஏஹே குக்கே வா உட்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஜங்குக் அப்படியே கோல்டு ஃபேஸில் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சிங்கிள் சோஃபாவில் உட்காந்துட்டாங்க. மாப்பிள்ளையை அப்படியே ஹெட் டோஸ் பார்க்குறாங்க ஜங்குக். மாப்பிள்ளை நல்லா இருக்காங்க, நல்லா நீட்டான ட்ரெஸ் லுக்கிங்கில், நல்லா ஹேருக்கு ஜெல் போட்டு மேலே ஏற்றி சீவிட்டு உட்காந்துட்ருக்காங்க. டவுன்காரவங்களா நீங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க ஜங்குக். ஆமாங்க, பையனை படிக்க வைக்கிறதுக்காக அவன் காலேஜ் போகும்போது நாங்கள் சிட்டிக்கு ஷிஃப்ட் ஆகிட்டோம். இப்போ படிச்செல்லாம் முடிச்சிட்டான். அவனுக்கு வேலை சிட்டியில் தான். நாங்கள் கிராமத்தில் செட்டில் ஆகிட்டோம். பக்கத்து ஊர் தாங்கண்ணா. உங்களை பற்றி எனக்கு ரொம்ப நிறைய தெரியும், நிறைய கேள்விப்பட்டிருக்கோம் உங்களை பற்றி. உங்கள் அத்தை பொண்ணை நாங்கள் எங்கள் வீட்டுக்கு மருமகளை எடுக்கிறதுன்னு நினச்சி ரொம்ப சந்தோஷப்படுறோம். எப்படியோ உங்களுக்கு நாங்கள் சொந்தமாக மாறுறோம்ல, அது நினச்சி எங்களுக்கு ரொம்ப பெருமை அப்படின்னு சொல்கிறாங்க மாப்பிள்ளையோட டேடி. ஜங்குக்கு எரிச்சலாக இருக்குது. ஐயோ, ஊரில் சிட்டிக்குள்ளே வேலை தான் அவன் பார்த்துக்கிட்டு இருக்கான். நான் 2-3 ஃபேக்ட்ரி வச்சுக்கிட்டு இருக்கேன், என்னைய பிடிக்கலன்ட்டாவ. என்ன இருக்குது அப்படி இவன்கிட்டன்னு தெரில. இவனை விட நான் பல மடங்கு நல்லா இருக்கேன். ஐயோ நான் என்ன பண்ணி தொலையேன். ஐயோ, நான் வெளியிலையும் சொல்ல முடியாமல் துடிச்சிக்கிட்டு கிடக்கிறேன். அந்த ஒயின் அப்படின்னு புலம்பிக்கிட்டு இருக்காங்க ஜங்குக். அந்த டைமில் ஒயின் காஃபி ட்ரேவோட இப்போ கிச்சனுக்குள்ளேருந்து வெளியில் வர்றாங்க. அவ்வளோதான், ஜங்குக்கு சோலே லெஃப்ட் ஆன மாதிரி இருக்குது. ஐயோ நான் என்னத்தை பண்ணி தொலையேன். ஒரு நாள் இவ்வளோ இன்னொருத்தவனுக்கு நான் விட்டு கொடுக்க மாட்டேன். எந்த தில்லுமுள்ளு வேலையாவது பார்த்து இந்த கல்யாணத்தை நான் நிறுத்துகிறேன் அப்படின்னு மனசுக்குள்ளே நினச்சிட்டு அப்படியே உட்காந்துட்ருக்காங்க. அப்போ எல்லாருக்கும் காஃபி கொடுத்துட்டு ஜங்குக்கிட்டேயும் ட்ரே நீட்டுறாங்க ஒயின். ஒரு அழகான ரெட் கலரில் ஒயின் சாரீ வியர் பண்ணியிருக்காங்க.
நிறைய ஜுவல்ஸ் போட்டிருக்காங்க. ஹேண்ட்ஸுக்கு கிளாஸ் பேங்கிள்ஸும் கோல்டு பேங்கிள்ஸும் மிக்ஸ் பண்ணி போட்டிருக்காங்க. நல்லா ஹேண்ட்ஸுக்கு மருதாணியெல்லாம் வச்சுருக்காங்க. ஜங்குக் அப்படியே காஃபி கப்பை கையில் வாங்கிட்டு அப்படியே ஒயினோட டோஸ் ஃபிங்கர்ஸை தான் பார்க்குறாங்க. லெக்ஸுக்கும் ஒயின் மருதாணி வச்சுருக்காங்க. ஐயோ ஐயோ, புது பொண்ணாட்டம் எப்படி இருக்கிறா! பார்க்க சின்ன பொண்ணு மாதிரி இருந்தா எஸ்டர்டே வரையும். இப்போ பார்த்தா பெரிய பொண்ணாட்டம் தெரிகிறாளே. ஐயோ, இவங்க பிடிச்சிரும்னு சொல்லிடுவாங்களோ ஒயினை அப்படின்னு நினச்சிக்கிட்டே உட்காந்துட்ருக்காங்க. அப்போ மாப்பிள்ளையோட மம்மி பாட்டிமாவை பார்த்து, எங்கள் பையனுக்கு உங்கள் பொண்ணு ஃபோட்டோவை பார்த்ததும் பிடிச்சிருச்சு. சும்மா ஜஸ்ட்டு பார்க்கணுமேங்கிற ஒரு சம்பிரதாயத்துக்கு தான் வந்தோம். என் பையனுக்கு உங்கள் பேத்தியை ரொம்ப பிடிச்சிருக்குங்கம்மா. உங்கள் பேத்திக்கு பிடிச்சிருக்கா என் பையனை அப்படின்னு கேட்குறாங்க. அந்த டைமில் ஒயின் அப்படியே திரும்பி மாப்பிள்ளையை பார்த்துட்டு, எனக்கு பிடிச்சிருக்குங்க ஆண்டி உங்கள் பையனை. மற்றவங்க மாதிரி மொரட்டை மாதிரி இல்லாமல் நல்லா நீட் லுக்கில் ஷார்ட்டான ஹேர் கட் பண்ணிக்கிட்டு பார்க்குறதுக்கே ஜென்டில்மேன் மாதிரி இருக்கார் உங்கள் பையன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஆண்டி அப்படின்னு சொல்கிறாங்க ஒயின். திக்குன்னு இருக்கு ஜங்குக்கு. அடி பாவி, என்னைய வச்சுக்கிட்டு எப்படி புகழ்ந்துக்கிட்டு இருக்கா எவனையோ ஒருத்தவனை. நான் கொஞ்சம் முடி வச்சுக்கிட்டு திரியிறேன், இயர்ஸ் ஃபுல்லாக காற்றை குத்திக்கிட்டு திரியிறேன். நான் பண்ணையார். இருக்கிற சொத்து பத்துக்களையும் நகை வகைகளையும் நான் எப்படி அப்புறம் வீணாக்குறது? எல்லாத்தையும் போட்டுக்கிட்டு தான் நான் தெரியணும். ஐயோ, இவன் எப்படி பேசிட்டா சத்த நேரத்தில் அப்படின்னு ஜங்குக் மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு அப்படியே ஒரு கோல்டு ஃபேஸில் உட்காந்துட்ருக்காங்க. அந்த டைமில் பாட்டிமா சொல்கிறாங்க, ஆமாம், இந்த ஊருக்குள்ளே இருக்கிறவங்க எல்லோரும் வேஷ்டியை கட்டிக்கிட்டு ஒரு துண்டெடுத்து தோளில் போட்டுக்கிட்டு நகை வகைகளோடு அலைவானுங்க அப்படியே. அப்படி இருக்கும்போது என் ஒயினுக்கு அவங்களெல்லாம் பிடிக்காது. நல்லா நீட்டாக இருக்கிற மாப்பிள்ளைங்கள தான் என் ஒயின் கட்டிக்கணும்னு ஆசைப்பட்டா. அதுதான் உங்களோட பையன் ஃபோட்டோவை நான் பார்த்துக்கிட்டு நான் தான் ஓகே சொன்னேன் அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே பாட்டிமா சொல்லிக்கிட்டு இருக்காங்க மாப்பிள்ளையோட வீட்டில். அப்படியே ஜங்குக்கு ஸ்டொமக்கெல்லாம் பேர்ன் ஆகிக்கிட்டு இருக்கு. அப்படியே கிளவி எப்படி சொல்லிக்கிட்டு இருக்க நீ? அவளுக்கு அழகாக ஜால்ரா போட்டு வேஷ்டி கட்டிக்கிட்டு நான் திரியிறேனா? என்னை தாண்டி நீ ஜாடை பேசிக்கிட்டு இருக்க? இந்த ஊருக்குள்ளே எவன் நகை வகையோடு திரியிறான்? நான் ஒருத்தவன் தான் திரியிறேன், நல்லா நகைக்கடை விளம்பரத்தில் வர்ற மாதிரி. எல்லாம் என் மம்மி டாடியை சொல்லி உதைக்கணும். குழந்தையிலேருந்து ஜுவல்ஸ் போட்டு விட்டு அந்த பழக்கத்தை மாற்றவும் முடியல. இந்த ஒயின் இருக்காளே, நான் சிட்டிக்கு போகையில் தான் நல்லா கோட் சூட்டோடு போகிறேன். அதெல்லாம் அவள் கண்ணுக்கு தெரியாது. இந்த கிராமத்தில் அவளுக்காகவே நான் உட்காந்துக்கிட்டு கிடக்கிறேன். இந்த கிராமத்தில் நான் பேண்ட் ஷர்ட்டோடையோ இல்லை கோட் சூட்டோட தெரிஞ்சா எனக்கு தான் எல்லாம் வெந்து போயிடும். அது புரியல இந்த ஒயின் கழுதைக்கு. கிராமத்தில் வேஷ்டி ஷர்ட்டை போடுறது தானே நல்லா இருக்கும், காத்தாட தெரியலாம். ஆம்பளைங்களோட கஷ்டம் இவளுக்கு என்ன தெரிய போகிறது? ஐயோ எனக்கு இவனை பிடிக்கல, இவளுக்கு பிடிச்சிருக்கே. என் கிளவியை சொல்லணும். அவள் தான் ஒன்றுக்கு ரெண்டாக என்னை பற்றி போட்டு கொடுத்து ஒயினுக்கிட்ட என்னை பற்றி நல்லா தப்பாக சொல்லி கொடுத்துருக்கா. இவனுங்க இங்கேருந்து கிளம்பட்டும், கிளவிக்கு இருக்குது அப்படின்னு நினச்சிக்கிட்டு உட்காந்துட்ருக்காங்க. அப்போ ஒயினோட பாட்டிமா, அப்புறம் ஓகே, நாங்கள் கல்யாணத்துக்கு நாளெல்லாம் குறிச்சிட்டோம். அடுத்த மாதம் 2ஆம் தேதி கல்யாணம்னு நான் முடிவு பண்ணி வச்சுருக்கேன். நீ தான் இந்த வீட்டோட ஒரே ஆம்பளை. உன் மாமாக்களும் கிடையாது, உன் டேடியும் கிடையாது. நீ தான் ஆம்பளைன்னு எங்களுக்காக முடிவெடுக்க இருக்க. நீனே சொல்லிடு, அடுத்த மாதம் 2ஆம் தேதி திருமணம்னு அப்படின்னு சொல்கிறாங்க பாட்டிமா. கோபம் வருது ஜங்குக்கு. இவ பேச்சை பாருங்களே, பேச்சை அழுத்தம் திருத்தமா திருமணமா? மூஞ்சியை பாரு, மூஞ்சியா. ஆமாம், ஒயினுக்கும் உங்கள் பையனுக்கும் அடுத்த மாதம் 2ஆம் தேதி நம்ம மேரேஜ் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஜங்குக். ரொம்ப சந்தோஷங்க, நாங்கள் கல்யாண ஏற்பாடெல்லாம் பண்ணிடுறோம். பொண்ணு வீட்டில் தானே மேரேஜ், இல்லை மாப்பிள்ளை வீட்டில் வச்சுக்கலாமா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு ஜங்குக், ஆஹா, பொண்ணு வீட்டில் தான் நாங்கள் மேரேஜ் பண்ணுவோம். அதனால் எஸ்டர்டே நைட்டு மாப்பிள்ளை இழப்பு, நீங்கள் வந்துடுங்க. மறுநாள் காலையில் என்னோடய பங்களாவில் மேரேஜ் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஜங்குக். ரொம்ப சந்தோஷங்க அப்படின்னு சொல்லிவிட்டு காஃபி குடிச்சிட்டு எல்லோரும் அங்கேருந்து கிளம்பிட்டாங்க மாப்பிள்ளை வீட்டுக்காரவங்க. ஜங்குக் அவங்க மம்மி, ஆன்டிஸ், பாட்டிமா எல்லோரும் மாப்பிள்ளை வீடை வெளியில் போய் வழி அமுச்சு வச்சுட்டு அமைதியாக எல்லோரும் வீட்டுக்குள்ளே வந்து உட்காடுறாங்க. ஜங்குக் தான் கடைசியாக வந்து அப்படியே அந்த சோஃபாவில் உட்காந்துட்டு, ஏய் கிளவி, எத்தனை நாளாக நீ கங்கணம் கட்டிக்கிட்டு கிடந்த? மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க முன்னாடி என்னை பற்றி தாண்டி நீ ஜாட சொன்ன அப்படின்னு சொல்கிறாங்க ஜங்குக். அடே என்ன,
உன் அத்தைங்களையும் உன் அத்தை பொண்ணுங்களையும் உன் மம்மியையும் உருட்டி மிரட்டுற மாதிரி இந்த மோனாவை உருட்டலாம் நினச்சிக்கிட்டு இருக்கிறியா? பிச்சு போடுவேன் பிச்சு. என்ன திமிரு இருந்தா 30 வயசான நீ என் ஒயின் 22 வயசு சின்ன பொண்ணு அவளை கட்டிக்கிறதுக்கு துடிச்சிக்கிட்டு இருப்ப. நானும் உனக்கிட்ட கழுத்து நிறையா உனக்கிட்ட தான் ஏதோ நகைங்க இருக்குங்கிற மாதிரி அள்ளி போட்டுக்கிட்டு தெரியாமல் காதில் இருக்க லோலாக்கெல்லாம் கலட்டிடுடான்னு சொன்னேன். நீ கேட்டியா? பெரிய பண்ணையார் அப்படிங்கிற ஒரு திமிரில் நல்லா கோல்டன் சரி வச்ச பட்டு வேஷ்டியை கட்டிக்கிட்டு அப்படியே இந்த ஊரில் இருக்கவளுங்கள்லாம் அப்படியே உன்னைய பார்த்து மயங்கணும்னு ஒரு துண்டு எடுத்து தோளில் போட்டுட்டு அப்படியே திரிவ. உன் 6 பேக்கை காட்டிக்கிட்டு பெரிய மன்மதனும் உனக்கு நினப்பு. இந்த மாதிரி பிஹேவியர் உனக்கிட்ட இருக்கிறனால தான் என் பேத்திக்கு உன்னைய பிடிக்கல. அம்மா அப்பா இல்லாத பொண்ணுடா, அவளுக்கு பிடிக்கிறது தான் நான் பண்ணுவேன். என் பையனோட ஒரே பையனாக நீ இருந்தாலும் எவ்வளவு சொல்லியிருப்பேன் உனக்கிட்ட, உன் பிஹேவியரை மாற்று, ஓ ரூடினஸை மாற்றுன்னு. எதையும் மாற்ற மாட்டேன், நான் பெரிய பண்ணையாரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு திருவியே திரி. இன்னுமே என் பேத்தி உனக்கு கிடையாது, அவ்வளோதான். அடுத்த மாதம் 2ஆம் தேதி கல்யாணம். எல்லா வேலைகளையும் நீ தான் பார்க்கணும். பார்த்து நல்லபடியாக மனசுக்குள்ளே வஞ்சனையை வச்சுக்கிட்டு தெரியாமல் அந்த மாப்பிள்ளை கூட நல்லா வாழணும்னு நீ தான் ஒயினுக்கு கன்னியாதானம் பண்ணி கட்டி கொடுக்கணும், நல்லா வச்சுக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க பாட்டிமா. என்னது, நான் கன்னியாதானம் பண்ணணுமா? குத்தி போடுவேன் குத்தி, நினைவில் வச்சுக்கோங்க. அந்த ஒயின் எங்கே அப்படின்னு சொல்லிக்கிட்டே வேகமாக ஜங்குக் ஒயினோட ரூமை போய் நாக் பண்ணுறாங்க. ஒரு 2 தட்டு தான் ஜங்குக் தட்டியிருப்பாங்க. ஒயின் உடனே டோரை ஓப்பன் பண்ணிக்கிட்டு வெளியில் வந்து என்ன வேணும் அப்படின்னு கேட்குறாங்க. ஐயா குரலப்பாரு, என்ன வேணும்? நீ தாண்டி வேணும். எனக்கு உன் மேலே ஆசை இருக்குன்னு உனக்கு நல்லா தெரியும். தெரிஞ்சுக்கிட்டே நீ வேறு ஒரு மாப்பிள்ளைக்கு ஓகே சொல்லியிருக்க பாரு, நீ நல்லாவே இருக்க மாட்டடி அப்படின்னு சொல்கிறாங்க ஜங்கு. அப்படியா, அவங்கள கட்டிக்கிட்டு நல்லா இல்லாமல் போகிறேன், என் வாழ்க்கை வேறு யாரையோ கட்டிக்கிட்டு நல்லா இருந்துட்டு போகிறது. முதல்ல இங்கேருந்து கிளம்புங்க. கல்யாணத்துக்கு இன்னும் 28 டேஸ் தான் இருக்குது. போய் கல்யாண வேலையை பாருங்கள். ஆளைப்பாரு ஆளை, அவங்களுக்கு நான் கேட்குதா? பொட்டேனா அப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒயின் டோரை லாக் பண்ணிவிட்டு உள்ளே போயிட்டாங்க. ஜங்குக்கு பெரிய இன்சல்ட்டு. ஓஹோ, இந்த கிழவியும் குமரியும் என்னை ரொம்ப அசிங்கப்படுத்துகிறாளுங்க. இந்த ஊருக்குள்ளேயே என்னை மதிக்காதது இவளுங்க 2 பேரும் தான். நான் இந்த கல்யாணத்தை நடத்த விட மாட்டேன். என்ன தில்லுமுள்ளு வேலை பார்த்தாவது கல்யாணத்தை நிறுத்துவேன் அப்படின்னு தனக்குத்தானே நினச்சிக்கிட்டு ஜங்குக் திரும்புகிறாங்க. தில்லுமுள்ளு வேலை பார்த்து கல்யாணத்தை நிறுத்தணும்னு நினைக்கிறியா? அது உன்னால் முடியாது, கிளம்ப அப்படின்னு சொல்கிறாங்க பாட்டிமா. அதுக்கு மேலே ஒரு வேர்டு கூட பேசல ஜங்குக். மாமே வீட்டுக்கு போகலாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டாங்க. ஜங்குக்கோட மற்ற 2 அத்தைங்களும் முகத்தை பார்த்துட்டு சூப்பர், ஒயின் மேலே தான் அப்படியே பைத்தியம் பிடிச்சி போய் கிடந்தான். ஒயின் தான் வேறு ஒருத்தவரை கல்யாணம் பண்ணிக்க போகிறாளே. என்ன தான் ஒயின் பார்க்குறதுக்கு பட்டு அழகாக இருந்தாலும் மண்டையில் மசாலாவே கிடையாது. போயும் ஜங்குக்க வேணான்னு சொல்லுவாளா? ஐயோ ஐயோ, விட்டு தலையட்டும். நம்ம 2 பொண்ணுங்களுக்கும் இப்போ வாய்ப்பு கிடைக்கிது, யூஸ் பண்ணிக்கிட்டு ஜங்குக்கை கட்டி வைக்கிறதுக்கு ஏதாவது நம்ம பண்ணணும் அப்படின்னு ஆன்டிஸ் 2 பேர் சொல்லிக்கிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டாங்க. இந்த மாதிரி இந்த 1 மந்த்து பாஸ் ஆகுது. விடிஞ்சா மேரேஜ். நைட் வரைக்கும் ஜங்குக் ஒயினை எப்படி மேரேஜ் பண்ணுறதுன்னு புரியாமல் அப்படியே முன்ன பின்ன நடந்துகிட்ருக்காங்க தன்னோட ரூமில். அந்த டைமில் விண்டோ சைடில் போய் நின்று அப்படியே அந்த விண்டோவில் சாஞ்சு நின்றுக்கிட்டு கல்யாண வேலையெல்லாம் ஜரூராக நடந்து முடிஞ்சு போச்சு. இதுக்கப்புறம் பிரேக்ஃபாஸ்ட்டு லஞ்சு டின்னர்னு நாளைக்கு ஏற்பாடு ஆகும். கல்யாண நாளைக்கு நேரம்லாம் முடிஞ்சு போயிருக்கும். நான் சாகணும், உயிரோடே இருக்கக்கூடாது. ஒரு பண்ணையாராக இருந்துக்கிட்டு ஃபிங்கர் டிப்பில் அத்தனையும் நான் பண்ணி கொடுப்பேன் மற்றவங்களுக்கு. ஆனால் எனக்கு இந்த ஒயினை கட்டிக்க ஒரு ஐடியாவும் கிடைக்க மாட்டேங்குது, ஒன்றும் புரிய மாட்டேங்குது. அடாவடித்தனம் பண்ணி கூட இவளை கல்யாணம் பண்ண முடியாது. ராட்சசி, கத்தி ஊரை கூட்டிட்டு வா. என் பாட்டியை அதை விட மோசமானவ. ஐயோ, நான் என்ன பண்ணி ஒளிய, எனக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னு ரொம்ப வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்காங்க ஜங்குக். அந்த டைமில் ஜங்குக்கோட வீடு தோப்புகளுக்கு நடுவில் தான் இருக்கும். சுற்றிலும் அங்கங்கே வீடுகள் இருந்தாலும் ஜங்குக் வயலுக்குள்ளே தன்னோட பங்களாவை கட்டியிருக்காங்க. ஸோ நைட் டைமில் கருகும்முன்னு இருக்கும் அந்த இடம் பார்க்குறதுக்கு. ஜங்குக் இப்போ சைடில் நோட்டீஸ் பண்ணும்போது என்ன தான் வீடு முழுக்க லைட் செட்டப் போட்டு ஜில்லுன்னு வெளிச்சமாக இருந்தாலும் தூரத்தில் சிகப்பு கலரில் ஒரு லைட் எரியறதை ஃபீல் பண்ணுறாங்க ஜங்குக். ஃபர்ஸ்ட் டைம் இப்போ தான் தன்னோட தோப்புக்குள்ளே இந்த மாதிரி ஒரு பெரிய சிகப்பு கலர் லைட் எரியறதை பார்க்குறாங்க. என்னது இது?
சிகப்பு கலரில் ஏதோ தண்டிக்கு லைட்டு தெரியுதே. ஐயோ, என்னவா இருக்கும் அது? யாராவது திருடன் என் தோப்புக்குள்ளே பூந்துட்டானா? ஐயோ அப்படின்னு தனக்கு தானே நினச்சிக்கிட்டு ஜங்குக் டக்குன்னு அந்த ரூமை விட்டு வெளியில் வந்துட்டாங்க. தன்னோட வேலை ஆட்களை தேடி பார்க்குறாங்க ஜங்குக். கல்யாண வீடு இல்லையா, ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு வேலையை பார்த்துட்ருக்காங்க. ஜங்குக் ரொம்ப தைரியமான ஆள். ஸோ வேலையாட்கள் வரலன்னா என்ன, சிகப்பு கலரில் இவ்வளோ பெரிய லைட் எரியறதுக்கு என்ன ரீசன் இருக்குது, நானே போய் பார்க்குறேன் அப்படின்னு தனக்குத்தானே நினச்சிக்கிட்டு இப்போ தன்னோட தென்னந்தோப்பை நோக்கி வேகமாக நடந்தே கிளம்பிட்டாங்க ஜங்குக். ஏன்னா வண்டியில் போக முடியாது, வீட்டை சுற்றி வயல்வெளிங்கிறனால நடந்து தான் போக முடியும். ஸோ நல்ல நிலவு வெளிச்சத்தில் தன்னோட வேஷ்டியை மடித்து கட்டிக்கிட்டு தன்னோட டார்ச் லைட்டை ஆன் பண்ணிக்கிட்டு அப்படியே அந்த வரப்பில் நடந்து போய்கிட்டு இருக்காங்க ஜங்குக். தென்னந்தோப்பு கிட்ட போக போக பயங்கரமான ஒரு வாசனையை ஃபீல் பண்ண முடியுது ஜங்குக்கால். ஐயோ, என்னது இது? சாம்பிராணி வாசனை மாதிரி வருதே, என்னவா இருக்கும்? மோகினி கீகினி எதுவும் தெரியுதா? ஐயோ, நான் யாரும் இல்லாமல் ஏதோ ஒரு துணிச்சலில் வந்துட்டேனே அப்படின்னு நினச்சிக்கிட்டே ஜங்குக் அப்படியே வேகமாக நடந்து தன்னோட தென்னந்தோப்போட வேலியை அப்படியே அந்த டோரை ஓப்பன் பண்ணிக்கிட்டு உள்ளே போகிறாங்க. மோட்டார் கேணிக்கு கிட்ட போக போக தான் தெரியுது அது சிகப்பு கலரில் ரவுண்டாக தெரிகிற வெளிச்சம் இல்லை, சிகப்பு கலரில் ஏதோ நெருப்பு போல் எரியுது அப்படின்னு. திடீர்னு இருக்குது கிட்ட போக போக ஜங்குக்கு. ஐயோ, என்னது இது? ஐயோ, ஏன் தோப்புக்குள்ளே என்னமோ நடந்துக்கிட்டு இருக்கே அப்படின்னு மனசுக்குள்ளே நினச்சிட்டு கிட்ட போகும்போது அந்த சிகப்பு கலர் நெருப்பு போல் இருக்கக்கூடிய அந்த வட்டமான வெளிச்சத்திலிருந்து அப்படியே கொம்பு வச்ச ஒரு 3 அடி உயரம் இருக்கக்கூடிய ஒரு கிரியேச்சர் அப்படியே ஜம்ப் பண்ணி ஜங்குக்கோட ஸ்டொமக்கில் வந்து உட்காந்துக்குச்சு. ஐயோ, நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே ஜங்குக் அப்படியே அந்த 3 feet ஹைட் இருக்கக்கூடிய கொம்பு வச்ச அந்த குட்டி மனுஷனை தூக்கி எறிஞ்சிட்டாங்க சைடில். அப்படியே போய் சைடில் விழுந்துருச்சு அந்த கொம்பு வச்ச குட்டி மனுஷன். ஏய், என்னடிட்டு என்னைய வந்து விட்டு விட்டு பார்த்துட்டு தூக்கி எறிகிறா என்ன அப்படின்னு கேட்குது அந்த மிருகம். பார்க்குறதுக்கு மனுஷனை போல் இருந்தாலும் அதோட முகம் பார்க்குறதுக்கு ஒரு குட்டி ஆட்டுக்குட்டி மாதிரி இருக்குது. ஹெட்டில் கொம்பு இருக்குது. ஸோ மனுஷ உடம்புலையும் மிருகத்தோட ஆட்டுக்குட்டியோட தலை போல் இருக்குது அதை பார்க்குறதுக்கு. ஸோ மிருகம் மாதிரி தான் ஜங்குக்கோட ஐஸ்க்கு தெரியுது, ஆனால் பேசுது அது. ஏய், யார் நீ? ஐயோ, என்னது இது? சிகப்பு கலர் நெருப்புக்குள்ளே இருந்து இங்கே முடியாந்துருக்க, யார் நீ அப்படின்னு தைரியமாக சொல்கிறாங்க ஜங்குக், ஒரு பயம் இருந்தால் கூட வெளியில் காட்டிக்காம. அப்போ அந்த 3 feet இருக்கக்கூடிய கொம்பு வச்ச மிருகம், ஏய், நான் இந்த கிணத்துக்குள்ளே இருக்கக்கூடிய பூதம். நான் வந்து எப்போயாவது இங்கே வருவேன், யாரும் என்னையை பார்த்ததில்ல. கிட்டத்தட்ட நான் 300-400 வருஷமாக இந்த தோப்புக்குள்ளே வந்து போய்கிட்டு இருக்கேன். இப்போ தான் ஒரு 70-80 வருஷம் முன்னாடி இந்த இடத்துல ஒரு கிணறு வெட்டிட்டாங்க. இப்போ கிணத்துக்குள்ளேருந்து நான் வந்துட்டுருக்கேன், போயிட்டுருக்கேன். என்ன உனக்கு பிரச்சனை? என்னைய வந்து பார்த்துப்பிட்ட. என்னை பார்க்குறவங்களுக்கு நான் 3 வரம் கொடுப்பேன். முதல் வரம் வந்து பிடிச்சதெல்லாம் நான் செய்வேன். 2வது வரமும் அதே மாதிரி தான். 3வது வரம் நீ நினச்சி பார்க்க முடியாததெல்லாம் நான் செய்வேன். ஏன்னா நான் ஒரு பூதம் அப்படின்னு சொல்லுது அந்த 3 feet ஹைட் இருக்கக்கூடிய மனுஷன் போல் தெரிகிற அந்த பூதம். ஜங்குக்கு பேசவே முடியலை. எது? என்னோட இது இப்போ தோப்புக்குள்ளே நீ வந்து போய்கிட்டு இருக்கிறியா? ஏய், என்னது இது அப்படின்னு சொல்கிறாங்க ஜங்குக். ஆமாம், நான் அடிக்கடி வந்து போவேன். 2 வரத்தை கேளு, நான் உன் கூடவே இருப்பேன் நீ 2 வரம் கேட்குற வரைக்கும். ஏன்னா நீ என்னைய பார்த்துப்புட்ட, அதனால நான் உன் கூடயே தான் இருப்பேன். வேறு யார் கண்ணுக்கும் தெரிய மாட்டேன், உன் கண்ணுக்கு மட்டும்தான் தெரிவேன். 3வது வரம் நீ கேட்கக்கூடாது எனக்கிட்ட. நானே அந்த வரத்தை உனக்கு செஞ்சு கொடுப்பேன். நினச்சி கூட பார்க்க முடியாது அந்த வரத்தை நான் உனக்காகவே செய்வேன் அப்படின்னு அந்த பூதம் சொல்லுது. ஜங்குக் இப்போ அப்படியே திங்க் பண்ணி பார்த்துட்டு, ஆஹா, பூதம் ஒன்றுக்குது வரம்னுக்குது ஒன்றும் புரியலையே. 2 வரம் நான் கேட்குறத செஞ்சு கொடுக்குமா, என் கூடவே தெரியுமா, யார் கண்ணுக்கும் தெரியாதான். 3வது வரம் நான் கேட்காமையே செஞ்சு கொடுக்குமாமே, சூப்பர், இதை டெஸ்ட் பண்ணி பார்க்கணுமேனா அப்படின்னு ஜங்குக் தனக்கு தானே நினச்சிக்கிட்டு, அப்படியா, இங்கே பாரு, என்னை நீ பயமெல்லாம் முறுத்த முடியாது தெரியுமில அப்படின்னு அந்த பூதத்தை பார்த்து இப்போ ஜங்குக் பேசுகிறாங்க.
நீ எதுக்கும் என்னைய பார்த்து பயப்படுற? நான் யாரையும் கொல்ல மாட்டேன், எனக்கு கொல்றதுக்கான பவர்லாம் கிடையாது. ஆனால் நான் வரங்களை செஞ்சு கொடுப்பேன், நீ விரும்புகிறத செய்வேன் அப்படின்னு அந்த பூதம் சொல்லுது. ஆஹா, உன் பேர் என்ன அப்படின்னு ஜங்குக்கு இப்போ தைரியமாக அந்த பூதத்துக்கிட்ட பேசுகிறாங்க. அப்போ அந்த பூதம் என் பேரோ லஸ்ட் ஜீனி அப்படின்னு சொல்லுது. எதை? லஸ்ட்டு ஜீனியா? மூஞ்சியை பாரு, உனக்கு லஸ்ட்டு ஜீனியாமில் குத்தி போடுவேன் மூஞ்சியிலேயே. ஆரம்பத்தில் ஏதோ வியர்டாக இருக்குன்னு நான் கொஞ்சம் பயந்தேன் தான். இப்போ எனக்கு பயம்லாம் கிடையாது. தூக்கி போட்டு மிதித்து இந்த மோட்டர் கேனிக்குள்ளே வச்சு அமுக்கி போடுவேன், நானாலும் வச்சுக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க ஜங்குக். பூதத்துக்கு லைட்டாக பயம் வருது. இல்லை இல்லை, என்னை எதுவும் பண்ணாத. நீ கேட்குறத நான் செஞ்சு கொடுப்பேன். நீ வேணா எனக்கிட்ட ஏதாவது கேளேன், உனக்கு நான் செஞ்சு கொடுக்குறேன். 2 வாரம் கேட்குற வரைக்கும் உன் பக்கத்துலேயே நான் இருப்பேன். 2 வாரத்துக்கு மேலே நீ எனக்கிட்ட கேட்கக்கூடாது. நான் 2 வாரம் உனக்கு செஞ்சு கொடுத்துட்டு மறைஞ்சு போயிடுவேன். 3ஆவது வாரம் நீ நினச்சே பார்க்க முடியாத அளவுக்கு சூப்பரான ஒரு வரத்தை உனக்காக நான் செய்வேன். இந்த 3ஆவது வரத்தை நீ சாகும் வர மறக்க மாட்டேன் அப்படின்னு அந்த பூதம் சிரிக்குது. ஜங்குக்கு இப்போ ஒரு ஆர்வம் வருது. அதே சமயத்தில் ஒரு ஐடியாவும் வருது ஜங்குக்கு. அப்போ ஜங்குக் அந்த லஸ்ட் ஜீனியை பார்த்து, சரி என் கூடவே நீ 2 வாரம் நான் கேட்குற வரையும் இருப்ப அப்படின்னா எந்த செகண்டில் மறைஞ்சு போவ அப்படின்னு கேட்குறாங்க. நீ 2ஆவது வாரம் எப்போ கேட்குறியோ அப்போ நான் மறைஞ்சு போயிடுவேன். உண்மையிலே நான் ஒரு எலூஷன் மாதிரி உன் கூடவே இருப்பேன் அப்படின்னு சொல்லுது அந்த பூதம். ஜங்குக் டக்குன்னு அந்த பூதத்தை குறுக்குறுன்னு பார்த்துட்டு, ரைட்டு, என்னோட 3ஆவது அத்தை பொண்ணுக்கு நாளைக்கு கல்யாணம். அதாவது என் அத்தை பொண்ணுக்கும் வேற ஒரு பையனுக்கும் நாளைக்கு மேரேஜ். அந்த கல்யாணத்தை நிறுத்திவிட்டு என் அத்தை பொண்ணை நான் மேரேஜ் பண்ணுற மாதிரி உன்னால் ஏதாவது பண்ண முடியுமா? அதை பண்ணு, நான் உன்னை நம்புகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஜங்குக். நல்லா பண்ணுவேனே, எனக்கு இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். சரி, உன்னோட முதல் வாரம் உன் அத்தை பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும் அதானே அப்படின்னு அந்த பூதம் கேட்குது. கரெக்ட், நீ என்ன மாயாஜலம் வேணாலும் பண்ணு, ஆனால் நான் என்னோட ஒயினோட நெக்கில் தாலியை கட்டி அவ கூட ஹாப்பி லைஃப்பை வாழணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஜங்குக். ஓகே, கிளம்பலாமா? கல்யாணத்துக்கு என்னை கூட்டிக்கிட்டு போ, எப்படி கல்யாணத்தை நிறுத்துறேன்னு பாரு அப்படின்னு சொல்லுது அந்த ஜீனி. அவ்வளோதான், துளி கூட பயம் இல்லாமல் கல்யாணம் நின்னா ஓகே, நான் ஒயின் கழுத்தில் தாலி கட்டினா ஓகே அப்படிங்கிற ஒரே எண்ணத்தோட ஜங்குக் இப்போ கிடுகிடுன்னு அந்த தோப்பை விட்டு வெளியில் கிளம்பிட்டாங்க. ஜங்கு கூடவே அந்த 3 ஃபீட் ஹைட் இருக்கக்கூடிய லஸ்ட் ஜீனியும் பின்னாடியே நடந்து வந்துக்கிட்டு இருக்கு. யாரு கண்ணுக்கும் தெரியல, ஆனால் ஜங்குக்கால நல்லா பார்க்க முடியுது அந்த லஸ்ட் ஜீனியை. அப்போ லஸ்ட் ஜீனி ஜங்கு கிட்ட சொல்லுது, ஏய், கண்ணாடி முன்னாடி என்னை நீ காட்டக்கூடாது. அதாவது கண்ணாடி இருக்கிற அறையில் நான் இருக்க மாட்டேன், ஏன்னா எனக்கு ரிஃப்ளெக்ஷன் ஒத்துக்காது. அதனால கண்ணாடி இல்லாத ஒரு அறையில் என்னை தங்க வை அப்படின்னு சொல்லுது. என் ஸ்டோர் ரூம் இருக்குது, அங்கே கூட்டிகிட்டு போகிறேன் வா அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க ஜங்குக். இப்படியே டைம் பாஸ் ஆகுது. நெக்ஸ்ட் டே மார்னிங் ஜங்குக் பதட்டமாக ஸ்டேஜ் சைடில் நின்றுக்கிட்டு இருக்காங்க. மணமேடையில் ஒயினை மேரேஜ் பண்ணக்கூடிய மாப்பிள்ளை ஜம்முன்னு உட்காந்து புரோகிதர் சொல்லக்கூடிய அந்த மந்திரங்களை அப்படியே புரோகிதர் சொல்லிகிட்டு இருக்காங்க. ஜங்குக் அப்படியே சைடில் இருக்கிற அந்த பில்லரில் சாஞ்சு நின்றுக்கிட்டு, டீமனு கீமனுன்னு ஏதோ இருந்துச்சு, தூங்கி எந்திரிச்சா ஆளை காணும். ஒருவேளை நான் ஏதாவது கனவு கண்டேனா, இல்லை ஏதாவது இல்லூஷனில் தடுமாறிட்டு கிடக்கிறேனான்னு தெரில, ஏதோ ஒரு வகையில் கல்யாணம் நிற்கணும் கடவுளே அப்படின்னு கடவுளை வேண்டிக்கிட்டு இருக்காங்க. இந்த கல்யாணம் நிற்கணும் அப்படின்னு ஜங்குக். அந்த டைமில் ஒரு ஃபயர் ரைஸில் பாட்டிமாவும் ஒயினும் அப்ஸ்டேர்ஸ்லேருந்து டவுன் ஸ்டே வந்துட்டுருக்காங்க. ஜங்குக் ஒயினும் பாட்டிமாவும் இந்த அளவுக்கு ஒரு கோல்டு ஃபேஸில் மாப்பிள்ளையை பார்த்து நடந்து வந்துக்கிட்டு இருக்கிறத நோட்டீஸ் பண்ணிவிட்டு டக்குன்னு நிமிர்ந்து நின்று, என்னது இது, குட்டி வில்லியும் கிளவி வில்லியும் வந்துக்கிட்டு இருக்குதுங்க அப்படின்னு தனக்குத்தானே நினச்சிக்கிட்டு அப்படியே கவனமாக நோட்டீஸ் பண்ணுறாங்க. பாட்டிமா அப்போ கிட்டுன்னு ஸ்டேஜில் ஏறி மாப்பிள்ளையோட காலர் பிடிச்சி தூக்கிட்டாங்க. 2 சீக்ஸ்லேயும் பட்டுன்னு ஸ்லாப் கொடுக்குறாங்க. உண்மையிலேயே மாப்பிள்ளைக்கு நிற்க முடியலை, அப்படியே கிறுகிறுன்னு வந்து சைடில் உட்காந்துட்டாங்க. அப்பா பாட்டி எதுக்கு அடிக்கிறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க அந்த மாப்பிள்ளையோட மம்மி டேடியெல்லாம் ஸ்டேஜுக்கு வந்துட்டாங்க. இங்கே பாருங்கம்மா, எதுக்காக என் பையனை அடிக்கிறீங்க அப்படின்னு மாப்பிள்ளையோட மம்மி கத்துறாங்க.
அடிக்காம யாருக்கிட்ட உங்கள் வேலையை காட்ட பார்த்தீங்க? பண்ணையார் குடும்பத்துலையா? பிச்சு போடுவேன் பிச்சு. உன் பையன் அவனோட கார் டிக்கியில் ஏகப்பட்ட போதைப் பொருளை கொண்டுட்டு வந்திருக்கான் அந்த கிராமத்துக்கு. இவனுக்கு ஏன் பேத்தி கேட்குதா அப்படின்னு கத்துறாங்க மாப்பிள்ளையோட மம்மியை பார்த்து. அந்த டைமில் மாப்பிள்ளையோட டேடி, என்னது என்ன சொல்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. என்னடா சொல்கிறாங்க? உன் பையன் ட்ரக்கு கடத்திக்கிட்டு வந்திருக்கான். போலீஸ் வந்து என் வீட்டு வாசலில் நின்றுக்கிட்டு இருக்கு. போய் செக் பண்ணி பார்க்கும்போது தானே தெரியுது உன் பையனோட வண்டவாளம். மரியாதை கெட்டு போயிடும் எல்லாத்துக்கும். ஒழுங்கு மரியாதை இந்த இடத்த விட்டு கிளம்புங்க. என் பிள்ளைய உங்களுக்கு கட்டித்தர முடியாது. அப்புறம் போலீஸ் இருக்குது, போய் கம்பின்றதுக்கு தயாராகுங்க அப்படின்னு சொல்கிறாங்க பாட்டிமா. ஜங்குக்கு அப்படியே மத்தாப்பு பூத்த மாதிரி இருக்குது. ஐயோ நான் என்னத்தை சொல்கிறது? ஐயோ இப்படி ஒரு ஆனந்தத்தை நான் ஃபீல் பண்ணவே முடியாது இதுக்கப்புறம். எப்படி ஒரு சந்தோஷமான நிகழ்வு அப்படின்னு சந்தோஷப்பட்டுட்டு நின்றுட்டுருக்காங்க ஜங்குக். அந்த டைமில் அப்படியே மாப்பிள்ளைக்கு சைடில் வந்து அந்த ஜீனி நிற்குது. என்ன கல்யாணத்தை நிறுத்தி போட்டேனா? இதுக்கப்புறம் அந்த பாட்டி உங்ககிட்ட வந்து என் பேத்தியை கட்டிக்கப்பான்னு அழ போகிறாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே அப்படியே தன்னோட ஃபிங்கர்ஸை வச்சு ஒரு ஸ்னாப் பண்ணுது. மறைஞ்சு போயிடுச்சு. ஐயோ என் கணக்கு மட்டும்தான் தெரியுதா இல்லை வேறு யாரும் பார்த்தாங்களா அப்படின்னு ஜங்குக்கு சுற்றி முற்றி பார்த்துக்கிட்டு பிக்கு பிக்கு நின்றுட்டுருக்காங்க. அந்த டைமில் போலீஸ் வந்து அந்த மாப்பிள்ளையும் மாப்பிள்ளையோட ஃபேமிலி மெம்பர்ஸையும் இழுத்துக்கிட்டு போயிட்டாங்க. பாட்டிமா இப்போ அப்படியே சைடில் திரும்பி ஜங்குக்கிட்ட வர்றாங்க. ஜங்குக்கு அப்படியே கவனமாக பாட்டிமாவை தான் பார்த்துட்ருக்காங்க. அப்பா ஜங்குக்கு, உன்னைய இம்புட்டு வருஷமாக டீஸ் பண்ணதுக்கு மன்னிச்சுக்கப்பா. என் பேத்திக்கு கல்யாணம் ஆகணும், என் பேத்தியை கட்டிக்க அப்படின்னு சொல்கிறாங்க பாட்டிமா. வாயின் கிடுகிடுன்னு வந்து, பாட்டி என்னது அந்த மாப்பிள்ளை ஓடினா ஓடிட்டு போகிறான், நான் இந்த ஆளை கட்டிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க வாயின். ஐயோ என்னது இது? ஜீனி சொன்னிச்சு அதே மாதிரி எல்லாம் கைகூடி வர்ற நேரத்தில் இவ பாட்டுக்கு இந்த மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காளே. ஐயோ ஜீனி அப்படின்னு சுற்றி முற்றி பார்க்குறாங்க. டக்குன்னு ஜீனி ஒயின் சைடு வந்து நின்றுக்கிட்டு, ஐயோ யார் இந்த பொண்ணு இம்புட்டு அழகாக இருக்கே அப்படின்னு ஜீனி சொல்லுது. உடனே ஜங்குக், போட்டடா எப்படி இருக்கும் அப்படின்னு கத்துறாங்க. லே அட என்னடா அது போட்டேன்னா எப்படி இருக்குன்னு பாட்டியை பார்த்தே சொல்கிறேன். நான் கவலையில் உனக்கிட்ட கெஞ்சிக்கிட்டு கிடந்தா நேற்று வரையும் அவளை கட்டிக்கிறேன்னு சொல்லி என்கிட்ட அழுது கதறனியே. நான் கண்டுக்காமல் விட்டதுக்கு மன்னிச்சுக்கடா, அவளை கட்டிக்கடா, ஏன்டா அப்படி பிகு பண்ணுற அப்படின்னு அழுகுறாங்க பாட்டி. ஜங்குக்கப்போ டக்குன்னு ரியாலிட்டிக்கு வந்துட்டு, ஐயோ வாய்ப்பிட்டு சொல்லிட்டோம் போல், அப்போ கல்யாணம் பண்ணிக்கிறேன், ஒயின் மாட்டேனுங்கிறா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஒயின் பாட்டிமா பக்கத்தில் தான் நின்றுட்டுருப்பாங்களா, நான் கட்டிக்கிறேன் உங்களை அப்படின்னு சொல்கிறாங்க. அவ்வளோதான், ஜங்குக் அப்படியே மேகத்துக்குள்ளே போயிட்டு வர்ற மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க. கல்யாணம் பண்ணிக்கிறியா? கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் உன் கூட இருக்க மாட்டேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பாட்டிமா வீட்டுக்கு ஓடி போயிட மாட்டியே அப்படின்னு கேட்குறாங்க ஜங்குக். போக மாட்டேன், உங்களை நான் மேரேஜ் பண்ணிக்க மாட்டேன்னு சொன்னதுக்கு என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஒயின். நான் இப்போ போயிட்டு நான் இப்போவே போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஜங்குக். பாட்டிமா இப்போ தான் ஜங்குக்கை நோட்டீஸ் பண்ணுறாங்க. ஐயா குளிக்க கூட இல்லாமல் என்னடா அது லுங்கி கட்டிட்டு நின்றுட்டுருக்குற அப்படின்னு கேட்குறாங்க. போகிறேன், சத்தம் போடாத குளிக்கலன்னு சொல்லி அப்படின்னு சொல்லிக்கிட்டே குடுக்குடுன்னு அப்ஸ்டேர்ஸ் ஓடி போயிட்டாங்க. இப்போ பொண்ணு மணமேடிக்கு வந்தனால ஒயினை இப்போ புரோஹிதர் அங்கே உட்கார சொல்லிவிட்டு எகெயின் யாகத்தை கண்டினியூ பண்ணுறாங்க. இப்படியே டைம் பாஸ் ஆகுது. ஜங்குக் இப்போ ரொம்ப அழகான பட்டு வேஷ்டி சட்டையோடு வந்து அப்படியே ஒயின் பக்கத்தில் அப்படியே நெருக்கமாக வந்து உட்காந்துக்கிட்டாங்க. ஒயினுக்கு நல்லா தெரியுது ஜங்குக் எந்தளவு குஷியாக இருக்காங்க அப்படின்னு. ஆனால் சுத்தமாக ஒயினுக்கு ஜங்குக்கை கட்டிக்க விருப்பம் இல்லை. கல்யாண மேடை வரையும் வந்து தன்னோட மேரேஜ் நின்று போயிடுச்சுன்னா பயங்கரமான அசிங்கம் பாட்டிமாக்கு. ஸோ அதனால தான் ஜங்குக்கை மேரேஜ் பண்ணிக்கிறதுக்கு பாட்டிமா சொன்னதும் உடனே ஒயின் ஓகே சொல்லியிருப்பாங்க. ஆனால் ஜங்குக் ரொம்ப குஷியாக இப்போ ஒயின் பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு ஐயர் கொடுத்த தாலியை வாங்கி ஆசையாக ஒயினோட நெக்கில் கட்டி விடுறாங்க. ஜங்குக் தாலியை கட்டி முடிச்சதும் புரோஹிதர் குங்குமத்தை கொடுக்குறாங்க. அழகாக ஒயினோட பார்ட்டிஷனில் வச்சு விட்டுட்டு, அப்பா இந்த உலகத்திலேயே அதிர்ஷ்டசாலி நான் தான், என் செல்லத்தை நான் கல்யாணம் பண்ணிட்டேன் அப்படின்னு மனசுக்குள்ளேயே சிரிச்சுக்கிட்டு ரொம்ப குஷியாக உட்காந்துட்ருக்காங்க.
அந்த டைமில் ஆப்போசிட்டில் நின்று அப்படியே ஒயினை தான் ஆசையாக அந்த லஸ்ட் ஜீனி பார்த்துட்ருக்கு. ஆஹா, என்ன ஒரு அழகான பொண்ணு, இவ எனக்கு வேணும். இந்த மொரட்டை ஒரு விஷயம் தான் கேட்டிருக்கான் என்கிட்ட. செகண்டாக ஒரு விஷயம் கேட்டதுக்கப்புறம் நான் என்னோட வேலையை காட்டிடுவேன் இவன்கிட்ட. இந்த பொண்ணு ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்னு ஜீனி ஒயினை பார்த்து ஆசையாக வாய் விட்டு சொல்லிக்கிட்டே அப்படியே ரசிச்சுக்கிட்டு இருக்கு ஒயினை. இதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்கலாம். பை ஆர்மீஸ்.